அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக தியாகம் செய்த நபித்தோழர்களுடைய வரலாற்றில் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறு எம்மை ஆச்சரியப்படுத்தும். 30 அல்லது 31வது வயதில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட அந்த தோழர் 36வது வயதில் மரணமாகி விடுகிறார். 5 அல்லது 6 வருடங்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவருடைய வாழ்க்கை. ஆனால் அந்த 6 வருடத்தில் அவர் செய்த தியாகம் அல்லாஹ்விடத்திலே சொர்க்கத்தை வாங்கி தந்தது, அல்லாஹ்வுடைய தூதருடைய அங்கீகாரத்தை வாங்கி தந்தது. இத்துணை ஆண்டுகள் நம்முடைய வாழ்நாளில் அல்லாஹ்வுடைய தீனில் இருக்கிறோம். இந்த தியாகத்தின் ஒரு அணுவையாவது நாம் தொட்டிருக்கிறோமா என்று யோசித்து பாருங்கள். அவருடைய வாழ்வு முழுக்க தியாகங்கள் தான். அந்த 5 அல்லது 6 வருடத்தில் அதில் எத்தனையோ நிகழ்வுகள் உண்டு. ஆனால் இந்த 2 நிகழ்வுகள் மிக முக்கியமானவை எம்முடைய ஈமானுக்கு. சஅத் இப்னு முஆத் அன்சாரி தோழர், அதுவும் அவுஸ் கோத்திரத்தாருடைய தலைவர், அன்சாரிகளுடைய தலைவர். அவர் ஒரு தலைமைத்துவ பண்பை கொண்டிருப்பவர். யூதர்களோடு, மக்காவாசிகளோடு, மதீனாவாசிகளோடு மிகப்பெரிய உறவை வைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நபித்தோழர் அவர். பத்ருடைய போர்க்களம் நடக்கிறது. ஒரு வாணிப குழுவை தடுப்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் நபித்தோழர்களை அழைத்துச் செல்கிறார்கள். மக்காவாசிகளையும் மதீனாவாசிகளையும். அது போராக மாறுகிறது. அது போராக மாறுவதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் நபித்தோழர்களை அழைத்து மக்காவாசிகளையும் மதீனாவாசிகளையும் அழைத்து சொன்னார்கள், அஷீரு அலைய அய்யுஹன் நாஸ், எனக்கு ஆலோசனை செய்யுங்கள், இதில் நாம் எப்படி நடந்து கொள்வதென்று. அபூபக்கர் எழுந்தார்கள், மக்காவாசி. உமர் எழுந்தார்கள், மக்காவாசி. மிக்தாத் ரலியல்லாஹு எழுந்தார்கள், மக்காவாசிகள். அல்லாஹ்வுடைய தூதர் மகிழ்வுற்றார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய ஆலோசனையை விட விரும்புவது வேறொருவருடைய ஆலோசனை. யாரை? அன்சாரிகள், மதீனாவாசிகள், அடைக்கலம் தந்தவர்கள். அவர்களுடைய ஊருக்கு வந்து இருக்கிறோம், அவர்களுடைய வீட்டில் தங்கி இருக்கிறோம், அவர்களுடைய சொத்துகளையும் அவர்களுடைய செல்வங்களையும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இவர்கள் இதில் எப்படி நடந்து கொள்வார்கள் என்பதை தெரிந்து கொள்ள அல்லாஹ்வுடைய தூதர் ஆசை கொண்டு மீண்டும் மீண்டும் அதை கேட்டுக்கொண்டே வருகிறார்கள். அஷீரு அலைய அய்யுஹன் நாஸ், ஆலோசனை சொல்லுங்கள். அந்த மதீனாவாசிகளில் தலைவர் சஅத் இப்னு முஆத் எழுந்திருக்கிறார். எழுந்து சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுடைய ஆலோசனையா நீங்கள் கேட்க விரும்புகிறீர்கள்? அதற்காகத்தானே இப்படி கேட்டுக்கொண்டே வருகிறீர்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஆம் என்று ஒரு உரையை நிகழ்த்தினார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் உங்களை ஈமான் கொண்டிருக்கிறோம், உங்களை உண்மைப்படுத்தியிருக்கிறோம், நீங்கள் கொண்டு வந்த அனைத்தையும் சத்தியம் என்று ஏற்றிருக்கிறோம், உங்களுக்கு நாங்கள் வாக்கு கொடுத்திருக்கிறோம், உங்களுடைய வார்த்தைகளுக்கு செவிதாழ்த்தி நாங்கள் கட்டுப்படுவோம் என்று. அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த அன்சாரிகள் அவர்களுடைய வீடுகளிலும் அவர்களுடைய செல்வங்களிலும் மட்டும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் உதவி செய்வார்கள் நீங்கள் என்று எண்ணினால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். எங்களை எதை வேண்டுமானாலும் செய்ய சொல்லுங்கள், நாங்கள் செய்கிறோம். எங்களை அழைத்து சென்று எந்த உறவை சேர்த்து வாழச் சொல்கிறீர்களோ சேர்த்து வாழ்கிறோம், வெட்டி வாழச் சொல்கிறீர்களோ வெட்டி வாழ்கிறோம். எங்களுடைய செல்வத்தில் எதை எடுத்துக் கொள்கிறீர்களோ எடுத்துக்கொள்ளுங்கள், எதை விட்டு விடுகிறீர்களோ விட்டு விடுங்கள். ஆனால் நீங்கள் விட்டு விட்டதை விட நீங்கள் எடுத்துக்கொண்டதுதான் எங்களுக்கு விருப்பமானது. சுப்ஹானல்லாஹ், இதை எப்படி விளக்குவது? எங்களுடைய செல்வத்தில் நீங்கள் விட்டதை விட எடுத்துக்கொண்டதுதான் எங்களுக்கு மிக விருப்பமானது. அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வுடைய தூதரை எங்களை அழைத்துச் செல்லுங்கள் எங்கு வேண்டுமானாலும். நீங்கள் ஒரு நடுக்கடலில் சென்று எங்களை மூழ்கச் சொன்னாலும் நாங்கள் மூழ்கத் தயார். ஒருபோதும் எங்களில் ஒருவர் கூட, அன்சாரிகளில் ஒருவர் கூட பின்வாங்கி விட மாட்டோம். நாங்கள் நாளை எதிரிகளை சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அந்த போரில் ஏற்படக்கூடிய சிரமங்களை பொறுமையோடும் அல்லாஹ்வின் சந்திப்பின் மூலம் உங்களுடைய கண்ணின் குளிர்ச்சியை நாங்கள் ஏற்படுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய அருளால் எங்களை அழைத்துச் செல்லுங்கள் அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் தயார், எங்களில் ஒருவர் கூட பின்வாங்க மாட்டார் இந்த போர்க்களத்தில் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலேயே சொன்னார்கள், நான் அல்லாஹ்வுடைய வெற்றியை நான் பார்க்கிறேன் என்று. சுப்ஹானல்லாஹ். அந்த பத்ருடைய போர்க்களம் நடந்து கொண்டிருக்கும் போது அந்த பத்ருடைய போர்க்களத்துடைய அமைப்பை அல்லாஹ்வுடைய தூதர் அமைத்துக் கொண்டிருக்கும் போது சஅத் இப்னு முஆத் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் இந்த போரில் கலந்து கொள்ளாதீர்கள், உங்களுக்கென்று ஒரு பரணை அமைத்து வைக்கிறோம், அதில் அன்சாரி தோழர்கள் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார்கள். அதற்கு முன்னாலும் அன்சாரி தோழர்கள் எதிரிகளை தாங்கிக் கொண்டிருப்பார்கள். எங்களை மீறி உங்களை வந்தடைந்தால் நீங்கள் திரும்ப செல்லுங்கள். அந்த குதிரை, அது உங்களுடைய வாகனம் அதற்கு அருகிலே இருக்கும். நீங்கள் மதீனாவை நோக்கி திரும்பி செல்லுங்கள். அங்கு எங்களை விட உங்களை நேசிக்கக்கூடிய மனிதர்கள் இது போர் என்று அறியாமல் இருக்கிறார்கள். அவர்களை அழைத்து வந்து மறுபடியும் போர் செய்யுங்கள், அவர்கள் உங்களை பாதுகாப்பார்கள் என்று சொன்னார்கள். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. சுப்ஹானல்லாஹ். அவருடைய வார்த்தை உண்மை, அதை உண்மைப்படுத்தினார். அல்லாஹ்வுடைய தூதரோடு பத்ருடைய போர்க்களத்தில், அல்லாஹ்வுடைய தூதரோடு உஹதுடைய போர்க்களத்தில், அல்லாஹ்வுடைய தூதரோடு ஹந்தக்குடைய முக்கியமான போர்க்களங்களில் பங்கு கொள்கிறார். ஹந்தக், அஹ்ஸாபுடைய யுத்தம், அதுதான் அவருடைய கடைசி யுத்தம். மக்காவாசிகள்
எல்லோர்களையும் யூதர்கள் ஒன்று சேர்க்கிறார்கள். மதீனாவில் இருக்கக்கூடிய பனு குறைதாவுடைய தலைவர்களுடைய யூதர்கள் எல்லா மக்காவாசிகளையும் ஒன்று சேர்த்து, எல்லா மக்கா குழுக்களையும் ஒன்று சேர்த்து, அல்லாஹ்வுடைய தூதருடைய எதிரிகள் எல்லோர்களையும் ஒன்று சேர்த்து ஒரு அணியில் நிறுத்துகிறார்கள். பனு குறைதாவாசிகள், மதீனாவில் இருக்கக்கூடிய அந்த யூதர்கள், சஅத் இப்னு முஆத் அவர்களுடைய தலைமைத்துவத்தில் ஒப்பந்தமிட்டு வாழக்கூடியவர்கள், அவர்களோடு உறவை வைத்துக் கொள்ளக்கூடியவர்கள், அவர்களே இந்த போர்க்களத்தை ஏற்படுத்தி விட்டார்கள் என்ற மிகப்பெரிய வருத்தம், மிகப்பெரிய காயம் சஅத் இப்னு முஆதை அவர்களுடைய உள்ளத்தை ஆட்டியது. அந்த அஹ்ஸாபுடைய யுத்தத்தில் தான் அவருடைய கரம் காயப்பட்டு வேதனைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். அந்த காயம் ஏற்பட்ட போது சஅத் இப்னு முஆத் சொன்னார்கள், யா அல்லாஹ், என் கண்ணின் குளிர்ச்சியை இந்த பனு குறைதாவுடைய விஷயத்தில் ஏற்படுத்தாமல் என் மரணத்தை நீ ஆக்கி விடாது என்று சொன்னார்கள். அந்த காயத்திலேயே அவர்களுடைய மரண படுக்கையும் ஏற்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண படுக்கையில் நோயுற்றிருக்கக்கூடிய சஅத் இப்னு முஆதை அடிக்கடி சந்திக்க செல்வார்கள்.